உங்களுடைய கிட்னி, நுரையீரல், கல்லீரல் 3மே சுத்தம் செய்யணுமா? அதுவும் மலிவான இந்த இலை மூலமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவுல முருங்கைக்கீரை வச்சு நாம நம்மளுடைய கிட்னி, நுரையீரல், கல்லீரல் இது 3ம் எப்படி சுத்தம் பண்றது? அது எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முருங்கை மரம் பெரும்பாலான வீடுகள்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய மரத்தில் இதுவும் ஒண்ணு. இதனுடைய இலை, காய், பூ, காம்புகள், பட்டை போன்ற அனைத்துமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. உணவாக முருங்கைக்கீரையை சாப்பிடுறோம் நாம. இதோட மருத்துவ குணங்கள்ல அது உடல் உள் சுத்திகரிப்பு பண்ணுது. நுரையீரல், சிறுநீரகம், மன அழுத்தம் போன்றவற்றில் இருக்க நேர்மறையான தாக்கத்தை எப்படி பெறுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். முருங்கைய வெறும் உணவா நாம பார்க்காமல் மருந்தாக பார்க்கிற அளவுக்கு அத்தனை மருத்துவ குணங்களை கொண்டிருக்குது. முருங்கை கீரைகளை பொரியலாக, குழம்பாக, அடையில் சேர்த்து அப்படின்னு நாம இன்னைக்கு பல வகையில சேர்த்துட்டு இருக்கோம். சமீப காலங்களா இதை பொடியாக்கி தேநீர்லையும், சேலட்லையும், ஸ்மூத்திலையும் பொடியா தூவி சாப்பிடுற வழக்கம் கூட வந்துடுச்சு. இந்த முருங்கை பொடி எப்படி சிறுநீரகம், நுரையீரல் போன்றவற்றுக்கு நன்மை செய்யுது, மன அழுத்தத்தை எப்படி குறைக்குது அப்படிங்கறத இனிமேல் நாம பார்க்கலாம். முருங்கை இலை நுரையீரலுக்கு செய்யும் நன்மைகள். முருங்கை இலையில குர்சடின் மற்றும் கேம்பரோல் எனும் சேர்மங்கள் நிறைஞ்சிருக்கு. இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு முகவர்கள்ல ஒண்ணு. இந்த பைட்டோ கெமிக்கல்களானது சுவாச பாதைகளோட தொடர்பு கொள்ளுது. ஒரு ஆய்வுல முருங்கை நுரையீரல் திசுக்களின் வீக்கத்தை குறைக்க உதவுது அப்படின்னும், மூச்சுக்குழாய் வீக்கத்தை ஆதரிக்காது அப்படின்னும், காற்று பாதைகள் விரிந்து காற்றோட்டத்தை மேம்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முருங்கையின் மியூகோலிட்டிக் பண்புகள் சளியை உடைத்து மெல்லியதாக்குது. இதில் உள்ள விட்டமின் சி மற்றும் பயோஃப்ளவனாய்டுகள் நுரையீரலில் இருந்து சளியை வெளியேற்றுது. முருங்கை இலையின் நன்மைகளை நாம எடுத்துக்கணும் அப்படின்னா அதை பொடி மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுட்டு வர முடியும். முருங்கை இலை சிறுநீரகத்தை எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். உடல் கழிவுகளை வெளியேற்றுறது சிறுநீரகம் தான் நாம எல்லாருக்குமே தெரியும். இவை சரியான முறையில் செயல்பட ஆரோக்கியமா வச்சிருக்கணும். முருங்கைக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. இது சிறுநீரகத்திலிருந்து நச்சுக்களை நீக்கும் நொதிகளை தூண்டுது. சிறுநீரக சேதங்களை கொண்டவர்களுக்கு நச்சு நீக்கியாக்க முருங்கை சாறு உதவி செய்யுது. முருங்கை இலை சிறுநீரகத்தின் ஆழமான நிலை வரை சென்று சுத்தம் செஞ்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மன அழுத்தம் குறைய அல்லது கட்டுப்படுத்தும் மூலிகைகள்ல நீங்கள் முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஆய்வு ஒன்றுல முருங்கை இலை பொடி ஆய்வக மாதிரிகள்ல கார்டிசோலின் அளவை கணிசமா குறைப்பதாக சொல்லியிருக்காங்க. முருங்கையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பாலிஃபினான்கள் அட்ரினல் சுரப்பிகளோடு தொடர்பு கொண்டு ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்துது. உடனடி மருந்து மாதிரி மன அழுத்தத்தை குறைக்க முருங்கைக்கீரை உதவாது அப்படின்னாலும் நாளடைவில் இவை மன அழுத்தத்தை மெதுவாக சீர்படுத்துது. அது மாதிரி முருங்கை இலை ரத்தத்தை எப்படி சுத்திகரிக்குது அப்படின்னா, முருங்கை இலையின் அடர் பச்சை நிறம் காரணம் குளோரோஃபில் தான். தாவரத்திற்கு நிறம் அளிக்கும் பொருள் இது. இது ரத்தத்தில் இருக்கும் கன உலோகங்கள் மற்றும் நச்சுக்களை அகற்ற உதவி செய்யுது. எளிமையான முறையில ரத்தத்தில் இருக்கும் நச்சுக்கள் நீங்க நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரைகளை எடுத்துக்கலாம். உடல்ல குறிப்பா ரத்தத்தில் நச்சுக்களை குறைப்பது மூலமா இது சிறுநீரகங்களுக்கும் நுரையீரலுக்கும் மறைமுகமா உதவி செய்யுது. ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் கோதுமை புல் அல்லது ஸ்பைரோலினாவுக்கு மாற்றாக நீங்க இனிமேல் முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, முருங்கை இலை கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களையும் நீக்குது. கல்லீரல் உடலில் பல்வேறு பணிகளை செய்து கல்லீரல் சுத்தம் செய்யும் பல்வேறு உணவுகள்ல இந்த முருங்கை இலையும் ஒன்று. முருங்கையில் இருக்கும் நியாசமின் மற்றும் செஃபனின்கள் போன்ற சேர்மங்கள் கல்லீரலில் சுத்தம் செய்யறதுக்கு உதவி செய்யுது. கல்லீரல் செயல்பாடு சீராக இருந்தாலே சிறுநீரகங்களும் நுரையீரல்களும் நச்சு நீக்க அதிக வேலை செய்ய வேண்டியதில்லை. அதாவது முருங்கை இலை கல்லீரலை மேம்படுத்துது. இதனால உடல் நச்சு நீக்கும் மற்ற உறுப்புகளின் வேலை குறைக்கப்படுது. உடல்ல pH அளவு சீராக இருந்தாலும் சில உணவுகள் இந்த pH அளவை ஆதரிக்கும் அல்லது பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முருங்கை காரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இது சாப்பிட்ட பிறகு ஒரு காரத்தன்மையை உண்டு செய்யுது.
இத உணவா சேர்க்கும்போது, அது நுரையீரல் மற்றும் சிறுநீரகத்தின் உட்புற சூழலை பராமரிக்குது. இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த முருங்கைய நாம பொடியாக்கவோ, சூப்பாவோ, கீரையாக்கவோ, கடையலாவோ, பொரியலாக்கவோ செஞ்சு சாப்பிட்டு, அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.